இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மெயில் நம்ம அனுப்புகிற ஒரு மெயில் பாதுகாப்பானதாக பாதுகாப்பாக அனுப்ப முடியுமா, இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயில் எப்படி அனுப்பணுமே எனக்கு தெரியாது. அந்த கம்போஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. கம்போஸ்னு ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம யார் ஃப்ரம்னா நம்மளோட இது வந்துடும். நமக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு மெயில் ஐடி வேணும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்ம அடுத்து யாருக்கு 2க்கு அனுப்ப முடியும். ஸோ 2ல் நான் எனக்கு ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். அடுத்து சப்ஜெக்ட்டுன்னு இருக்குங்களா, இந்த சப்ஜெக்ட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு அனுப்புங்க சப்ஜெக்டில். இல்லைனா நோ சப்ஜெக்ட் நோ பாடி அப்படின்னு சொல்லி காட்டும். சில டைம் ஸ்பேமில் போய் விழுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா ஸோ கம்போஸ் பண்ணுறேன், என்ன எழுதுகிறேன் அப்படின்னா திஸ் மெயில். ஓகேங்களா, இப்போ நான் இதில் என்னென்னா அட்டாச் ஃப்ரம் ஃபைல்ஸ் அப்படின்னா ஏதாச்சும் அட்டாச் பண்ண போகிறேன்னா, ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது ரெஸ்யூமேவே அனுப்ப போகிறேன் அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த அட்டாச்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது சென்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த 3 டாட் இருக்குங்களா, இந்த 3 டாட்டில் கான்ஃபிடென்ஷியல் மோடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கான்ஃபிடென்ஷியல் மோடு எதுக்காக அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்து செட் எக்ஸ்பைரி. இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு மெயில் அனுப்புகிறோம், இதை நாளைக்கே பார்த்தோன்னா அவருக்கு மறைஞ்சிடணும். இப்படி அனுப்ப முடியுமா? ஸோ 1 வீக்கா 1 டேயா 1 மந்த்தா? இப்போ நான் நான் என்ன பண்ணுறேன், 1 வீக் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ரெக்கையர் பாஸ்கோடு ஸ்டாண்டர்டானு கேட்குது. நான் எஸ்எம்எஸ் பாஸ்கோடு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னா ஸோ நான் 19லேருந்து 26. இதில் முன்னாடி மொபைல் நம்பர் கேட்கும். நான் அதிகமாக இதை யூஸ் பண்ணுறதுனால இதை கேட்கல. ஓகேங்களா, ஒரு அனுப்புகிற மெயில் இப்படி தாங்க கான்ஃபிடென்ஷியல் மெயில். இது 1 வீக்கில் மறைஞ்சிரும். கண்டென்ட் எக்ஸ்பயர்ஸ் ஆன் 26 December 22. ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஷியல் மோட் அனுப்புறதுங்கிறது. ஷெடியூல் பண்ண முடியும். எனக்கு இந்த டைம் தான் போகணும், நம்ம ஒரு டைம் ஷெடியூல் பண்ணால் அந்த டயத்துக்கு தான் அது மெயில் போகும். இப்போ அனுப்பணுன்னே போகாது. ஸோ ஷெடியூல் பண்ண முடியும். நீங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ ஆட் ஃப்ரம் கான்டெக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணால் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேவிகேஷன் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார் நீங்கள் ஹைலைட் பண்ணுற மெசேஜஸ் காட்டும். ஸ்னூஸ் அலாரம் மாதிரி தான் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ ஷெடியூலில் எதுவும் ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா காட்டும். ஆல் மெயில்ஸ்னால் ஆல் மெயிலில் காட்டும். அடுத்து கேலண்டர். இப்போ கேலண்டருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் கேலண்டருங்கிறது ஒரு கூகுளோட இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். 19 ஓகே. ஸோ பாருங்கள் 24 நான் ஒரு ஈவெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆட் ஈவெண்ட் ஆட் டைட்டில் காட்டுதா. ஸோ ஃப்ரைடே மீட்டிங் அப்படின்னு செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த டே காட்டும் என்ன மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, ஃப்ரைடே மீட்டிங் காட்டுதா. அப்போ நம்ம மெயிலே இது சேர்ந்துடும். ஸோ இப்படி தாங்க ஒரு மெயில் அனுப்புறதுக்கான ரீசன். இதிலே கான்டாக்ட்ஸை இம்போர்ட் பண்ணலாம், செட்டிங்ஸ் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஒரு விஷயம், ஒரு மெயில் எப்படி அனுப்புறதுங்கிறது, கான்ஃபிடென்ஷியலாக எப்படி அனுப்புறதுங்கிறது. ஸோ இதுலேயே முன்னாடி மாதிரி இல்லைங்க. இப்போ இதிலே கூகுள் மீட்லாம் அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக கூகுள் மீட்டுங்கிறத ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மெயிலுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கு மெயில் வச்சு தாங்க நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.